ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட நிறைய முருங்கை இலை இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சூப்பரான பக்கோடா செஞ்சு எல்லாரையும் அசத்தலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பக்கோடா ரொம்ப கிறிஸ்பியாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். ஒன்றே ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ஏர்டைட் ஜாரில் நீங்கள் இந்த பக்கோடாவை போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும். அது எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த முருங்கைக்கீரை பக்கோடா பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப்புக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 1 கப்பு முருங்கைக்கீரை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 கப்பு இல்லை 1.25 கப்புக்கு நமக்கு கடலை மாவு தேவைப்படும். ஸோ அந்த கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 கப்புக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். நான் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்க போகிறேன். பிறகு 1/4 கப்புக்கு அரிசி மாவு நம்ம சேர்த்துக்கலாம். பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள், 2 பச்சை மிளகாயை நல்ல சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கை நிறைய கறிவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பிறகு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா சூடு பண்ணிய எண்ணெய், அப்படி இல்லை அப்படின்னா நெய்யை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சில பேர் நெய் சேர்ப்பாங்க, சில பேர் எண்ணெய் சேர்ப்பாங்க. நான் எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயும் கார்ன்ஃப்ளவரும் தான் நம்முடைய பக்கோடாக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமா சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம நம்மளோட பக்கோடாக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். நாம் எடுத்துருக்கிற பொருட்களுக்கு ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்புக்கு தண்ணீர் தேவைப்படும். எல்லா தண்ணியும் ஒரே டைமில் நீங்கள் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு கையில் ஒட்டாத அளவு இந்த மாதிரி நல்லா கட்டியாக வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க. இப்போ வேறொரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெயை நம்ம மிதமான தீயில் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக நம்ம பக்கோடாவை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது ஷேப் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் போட்டாச்சு. ஒரு 7லேருந்து 8 பக்கோடா மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது லைட், ஏன்னா நம்ம கடலை மாவு தானே நிறைய சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனாக வராது. உங்களுக்கு அந்த எண்ணெய் பொரிக்கும் போது அந்த ஈஷி சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அது அடங்குற வரைக்கும் நீங்கள் இதை வறுத்து எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த இஷ்யூ சவுண்ட் அடங்கிடுச்சு. ஸோ நான் எல்லா பக்கோடாவையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதில் சில பேர் ஆனியனை சேர்த்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாட்டில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. எனக்கு இதுவே நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி எண்ணெய் இல்லது நெய், பிறகு கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இது இதோட கிறிஸ்பினஸ் கண்டிப்பாக 5 நாள் வரைக்கும் உங்களுக்கு குறையாமல் வரும். ஆனால் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு இருக்காதுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடியே இதை சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. நீங்களும் இந்த கிறிஸ்பியான முருங்கைக்கீரை பக்கோடாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.